வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப ஒரு டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. ஆந்திராவில் நீங்கள் எங்கே போனாலும் சாப்பிடலாம். ஆந்திரா மெஸ்ஸுக்கு போனால் சாப்பிடலாம். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் அதை வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காமிச்சு தரேன். ரொம்ப ஈஸியான ஒரு சமையல், அதே டைமில் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். காரம், புளிப்பு, அந்த பருப்போட வாசனை எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்துடுங்க. 4 தக்காளி எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துடுங்க. 3 பச்சை மிளகாய். காரத்து தக்கன நீங்கள் பச்சை மிளகாய் கூட்டியும் குறைச்சி போட்டுடுங்க. பச்சை மிளகாய் மட்டும் இல்லை, இனி நம்ம மிளகா பொடி கூட நம்ம போட போகிறோம். அதனால் நான் 3 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். தக்காளியோட குவான்டிட்டி அதிகமாகவும் வெங்காயத்தோட குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்கணும். இதை இப்போ கட் பண்ணிடலாம். குக்கரில் வேக வைக்கிறதா, அதனால ரஃப்பாக கட் பண்ணால் போதும். இதை டைரெக்டாக குக்கர்லேயே சேர்த்துடலாம். வெங்காயத்தோட தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஊற வச்ச 1 கப்பு துவரம்பருப்பு தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க. கட்டி பெருங்காயம் நான் போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. தண்ணி என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் இதை வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், ஏதாவது சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிடுங்க. பேன் அடுப்பில் வச்சுடுங்க. தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. கடுகு, ஜீரகம் பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 பொரியட்டும். தட்டி வச்சிருக்கிற பூண்டு. ஆக்சுவலாக இதுக்கு பூண்டு தோலோடு போடுவாங்க. தோல் தொண்டையில் குழந்தைங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அதனால நான் தோல் எடுத்துட்டு நசுக்கி வச்சிருக்கிறேன். இந்த பூண்டு நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடுங்க. இந்த பூண்டோட வாசம் அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. நல்லா செவந்து வந்தாச்சு பூண்டு. தோலோட போட்டிங்க அப்படின்னா இன்னும் வாசம் நல்லா இருக்கும். தோல் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, த்ரோட் இரிட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் தோல் எடுத்து பூண்டை தட்டி வச்சிருக்கிறேன். பாருங்க, நல்லா செவந்துச்சு. இப்போ தாளிப்பு கொட்டிடலாம். பருப்பு 3 விசில் வெந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி உள்ளால விட்டுடலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ரொம்ப ஒரு டேஸ்டான ஆந்திரா டொமேட்டோ பப்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆந்திராலாம் போனீங்க அப்படின்னா, ஆந்திரா மெஸ் எங்கே போனீங்கன்னாலும் இந்த டொமேட்டோ பப்பு இருக்கும். அங்கே பருப்பு பொடியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே ஈக்குவல் டொமேட்டோ பப்பும் ரொம்ப ஃபேமஸ். நம்மளோட தாளிப்பை உள்ளால விட்டுடலாம். அட்டகாசமான சுவையில் ஆந்திரா டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. உப்பு, காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுடுங்க. ரொம்பவும் டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.